MIS மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். நம்ம broker டெர்மினலில் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது பை செக்மெண்ட்டில் ப்ராடக்ட் டைப்பில் போயிட்டு நம்ம MISனு செலக்ட் பண்ணி வாங்குவோம். அப்படி நம்ம MISனு வச்சு வாங்கும் பொழுது நம்ம 4 முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். MISனால என்னென்ன பெனிஃபிட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் MIS ஆர்டர். இந்த MIS ஆர்டர் ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்கா இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா ஸ்மால் மார்ஜின் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு லார்ஜ் பொசிஷனை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் இந்த MIS ஆர்டரில். செகண்ட், இந்த ஸ்கொயர் ஆஃப் ப்ராசஸ். இது எதுக்கு அப்படின்னாக்கா MIS ஆர்டர் வச்சு நம்ம வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் செய்யப்படும் அந்த எண்ட் ஆஃப் த டேல. அது மேபி 310 இருக்கலாம், இல்லை 315 இருக்கலாம். ஒரு புரோக்கர் பொறுத்து அது மாறுபடும். ஆனால் நீங்கள் காலையில் வாங்குகிற பொசிஷன் டெஃபினட்டாக அன்னைக்கு சாயந்தரம் மார்க்கெட் க்ளோசிங்க்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா இந்த பொசிஷன்ஸை நீங்கள் ஓவர் நைட் கேரி ஃபார்வர்டே பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த MIS ஆர்டரில் இந்த லிமிடேஷன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க.